வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, முந்தைய பதிவிலே வான் சிறப்பை பற்றி நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்து அதனுடைய கருத்தோட்டத்தை, அதாவது 10வது குறளிலே என்ன வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி பார்த்தோம். அதாவது நீரின்றி அமையாது உலகமெனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அப்படின்ற குறளில், அதாவது தண்ணி இல்லைன்னா பூமியில் இது அவங்களுக்கு பெய்யணும், இவங்களுக்கு பெய்யணும், அந்த இடத்துல பெய்யணும், இந்த இடத்துல பெய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அது முறையாக எல்லா பூமி முழுவதும் நீரோட்டம் தேவையானவற்றை பொதுவாக அது பெய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்பேற்பட்ட இறைநிலையால் அருளப்பட்ட அந்த மலையை பற்றி என்னென்ன சிறப்புகள், அது என்ன செய்யுது, அது எந்தெந்த வகையில் மனிதனுக்கு தேவைப்படுது, இந்த பூமியில் உள்ள உயிரினங்களுக்கு என்ன மாதிரியான தேவைப்படுது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவோம். அதாவது 9 குறளிலே அதனுடைய வான் சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். பூமியில் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு பெய்யாது, அங்கே இங்கன்னு பெய்யாது. முறையாக அதனுடைய வேலையை அது செய்யுது. அப்பேற்பட்ட செய்கிற அந்த மலையின் சிறப்பு, அதாவது வான் சிறப்பை பற்றி 9 குறளில் அதனுடைய சிறப்பை நமக்கு தெளிவாக திருவள்ளுவர் அதை எடுத்துரைக்கிறார். அதை பற்றி 1வது குறளிலே பார்ப்போம். அதாவது வானின்று உலகம் வழங்கி வருதலால், வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர பாற்று. வானின்று உலகம் வழங்கி வருதலால், அதாவது இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு சொன்னோம். என்ன பதிவில் எல்லா பதிவிலும் பார்த்தோம். அதாவது பூமி எங்கே இருக்குது, இந்த விண் என்ற ஆகாச, அதாவது சுத்தவெளியில் மிதந்துட்டு இருக்குது. அதனால் இது பூமியினுடைய நெடுமையத்தில் இருந்து எழக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் மேலிருந்து வரும்போது குறிப்பிட்ட பூமியின் மேல்மைய மட்டத்தில் குறிப்பிட்ட உயரத்திலே போகும்போது அது குளிரூட்டப்பட்டு மறுபடியும் அந்த ஆவியானது நீராக மாறி பூமியிலே எல்லா இடத்துலையும் பரவலாக மழையாக பெய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர பாற்று. அதாவது இது ஏன் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர்னா, எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா செடி புல் பூண்டு மரம், அப்போ பூமியில் இருக்கிற அத்தனை வகையான உயிரினங்கள் மற்றும் இந்த மர வகைகள், அப்போ பூமியில் மேலே இருக்கிற அத்தனை செடி கொடிகளுக்கும் ஒரு தேவை அப்படின்றது, ஏன்னா இந்த மழை நீர் தேவைன்றதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கிட்ட இருக்குது, இந்த மலைக்கிட்டக்கு, அதாவது இந்த மழை நீர்கிட்ட இருக்குது. அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, அமிர்தம். அமிர்தம் என்ன, சாவா மருந்து. அப்போ இந்த சாவா மருந்து அப்படின்னும்போது, அந்த சாவா மருந்து இல்லைன்னா உயிரினங்களும் வாழுமா, மரம் செடி கொடிகள்லாம் வாழுமா? அதனால் அந்த அமிர்தம் என்ற வார்த்தை என்ன எதை குறிக்குது, சாவா மருந்து. இந்த பூமியில் எல்லா உயிரினங்களும், எல்லா மரம் செடி கொடிகளும் உயிரோட்டத்துடன், அதாவது அழியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மழை தேவை. அப்போ நீரின்றி அமையாது உலகமேனி. அப்போ தண்ணி இல்லைன்னா இந்த பூமிக்கு வேலை இல்லை. அப்போ தண்ணி என்னென்ன செய்தது, உயிரினத்துங்களை வாழ வைக்குது, புல் பூண்டு செடி கொடி மரம் எல்லாத்தையும் வாழ வைக்குது. அதனால் அது அமிர்தம்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ இந்த அமிர்தம் அப்படின்னா மனிதனுக்கு மட்டும்தான் தேவைப்படுதா? எல்லா உயிரினத்துக்கும் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த தண்ணி எங்கேருந்து கிடைக்குது நமக்கு, மழை நீரால் நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆற்றல் எது இருக்குது. ஒரு விதை போடுறோம், விதை முளைக்கிறதுக்கு நீர் தேவை, அது வளர்கிறதுக்கும் நீர் தேவை, அறுவடையாகி
அதை உணவாக பயன்படுத்தக்கூடிய வகையிலே போகும்போதும் நீர் தேவை, திரும்ப அதை சுத்தப்படுத்துறதுக்கும் நீர் தேவை. அப்போ எல்லாமே அதுதான் அப்படின்ற முடிவுக்கு வருது. அப்போ அந்த மாதிரியான முடிவுக்கு வர்றதுனால இதை திருவள்ளுவர் என்ன சொல்கிறது, இது அமிர்தம், சாவா மருந்து. இது வேறு எந்த மருந்தும் இதுக்கு இணை இல்லை. அதனால் இது சாவா மருந்து அப்படின்னா இந்த அமிர்தம் என்று சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இது அந்த வான் சுத்த வெளியில் உருண்டோடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமி நெடுமையத்தில் இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றலால் அதிலிருந்து எழக்கூடிய ஆவி குறிப்பிட்ட பூமியின் மட்டத்திற்கு வந்து பூமியின் மட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் மேல் நோக்கி எழும்போது அது சந்திரன் எனும் கோளால் அது குளிரூட்டப்பட்டு மறுபடியும் மழையாகவே மாறி எல்லா உயிரினங்களும் வாழத்தக்க வகையிலே ஒரு முறையான மழை நீரை தரக்கூடிய சக்தி அந்த வான், அதாவது மலைக்கு உண்டு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் அப்போ இந்த மாதிரியான மழை இல்லைன்னா நீரின்றி அமையாது. அப்போ இதெல்லாம் பூமியில் எந்த வேலையும் நடக்காது. இப்போ இந்த கடைசி ஒவ்வொரு குறளுக்கும் கடைசியில் குறளை நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ நீரின்றி அமையாத உலகமெனின் அப்படின்னா நீர் இல்லைன்னா பூமியில் எந்த புண்ணும் வளராது. அது அந்த இடத்துல தான் மழை பெய்யணும், இந்த இடத்துல தான் மழை பெய்யணும் அப்படின்னும் மாறி பெய்யாது. அது அந்த இடத்துல பெய்யக்கூடாதுன்ற எண்ணமும் அதுக்கு கிடையாது. மொத்தமாக பூமிக்கு மேலே ஏழாவி எந்த இடத்துல மேகக்கூட்டமாக மாறுதோ அந்த இடத்துல பெய்ஞ்சிட்டு போயினே இருக்கும். அப்போ இந்த இடத்துல பெய்யணும், இந்த இடத்துல பெய்யக்கூடாது என்ற எண்ணமெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான எண்ணம் இல்லாத வரக்கூடிய ஒரு இறைநிலையால் உருவாக்கப்பட்ட அந்த நீரை என்ன சொல்கிறாரு, அமிர்தம். அந்த மாதிரி வேறு எதாவது அமிர்தம்னு சொல்ல முடியுமா? வேறு ஏதாவது உயிர் காக்கும் மருந்து ஏதாவது இருக்குதா? எத்தனை டாக்டருங்க எத்தனை வகையான மருந்துகளை கண்டுபிடிச்சாலையும் அதெல்லாம் அமிர்தம்னு சொல்ல முடியுமா? உயிர் காக்கும் மருந்து அமிர்தம், சாவா மருந்துன்னு பேர் இருக்குது. அப்போ சாவா மருந்து எதுனா இந்த மழை நீர் தான். அப்போ அதனால தான் இந்த நீரின்றி அமையாத உலகமெனின் அப்படின்னா அந்த நீர் என்ன வேலை செய்யுது, எல்லா உயிரினத்துக்கும் எல்லா செடி கொடிகளுக்கும் அமிர்தமாக்குதுப்பா இது. அப்பேற்பட்டது இந்த வான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் இந்த மழை நீரை சேமிப்போம். அந்த மழை நீரால் தேவையான முறையிலே நமக்கு ஏற்ற முறையிலே முறையாக பயன்படுத்தி வாழ்வோம் என்று சொல்லி இந்த முதல் குறளின் விளக்கத்தை முடிவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.